ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு தேங்காய் கூட தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லி வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பருப்பு சேர்க்கும் போது சட்னிக்கு ஒரு நல்ல திக்னஸும் கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 10 போல் சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சட்னி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்தோன்னா 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும். கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த புளி தான். புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்றது இல்லை, ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை, குழி பணியாரம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதை தோசை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.